வணக்கம் நண்பர்களே. விஜய் தன்னுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்தில் மிக அதிகமாக தாக்கி பேசியது திமுக, இரண்டாவதாக பிஜேபி, தமிழக பிஜேபி, பாரதிய ஜனதா கட்சி, தேசிய தலைமையும் சேர்த்தான் தாக்கியிருக்கிறார். ஆனால் இப்பொழுது அவருக்கு ஒரு நெருக்கடி என்று வரும்பொழுது, கரூர் சம்பவம் நடந்த பிறகு அவருக்கு நெருக்கடி வரும்போது குரல் கொடுத்தது எடப்பாடி பழனிசாமி, நயினா நாகேந்திரன், பாஜகவிலிருந்து சில தலைவர்கள், அண்ணாமலை, ஹேமா மாலினி, டெல்லியிலிருந்து வந்த ஹேமா மாலினி மற்றும் சில தலைவர்கள். இதை ஏன் குறிப்பிடுகிறேன் என்றால், இந்த இடத்தில் மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டியது விஜய் தான். காரணம், இவர்களெல்லாம் கூட்டணி கழுகுகள். குறிப்பாக ஒவ்வொருவருக்கும் தனிப்பட்ட முறையில் அரசியலில் வெவ்வேறு அனுபவங்கள் இருக்கிறது. ஆனால் நேர்மையான அனுபவங்கள் இல்லாதவர்கள் அண்ணாமலை, எடப்பாடி பழனிசாமி, இன்னும் மற்றும் சிலர் கூட்டணிக்காக காத்திருப்பவர்கள். இந்த கூட்டணி கழுகுகள் உங்களை கோர்த்தி தூக்குவதற்கு காத்திருக்கின்றன. ஆனால் மாறு வேடத்தில் வரும். இந்த மாறு வேடத்தில் வருவது கழுகா, நமக்கு உதவி செய்ய வந்த பறவையா என்பது உங்களுக்கு கண்டுபிடிப்பது கடினம். காரணம், உங்களுக்கு மிக நெடிய அனுபவம் இல்லை அரசியலில். சினிமாவில் நீங்கள் இருந்திருக்கலாம், நெடிய அரசியல் இல்லை. பின் என்ன செய்யலாம்? இந்த கூட்டணி கழுகுகளை எப்படி கண்டுபிடிப்பது? ஆபத்தான கூட்டணி கழுகுகளை எப்படி கண்டுபிடிப்பது? இதற்கு ஒரே ஒரு வழிதான் இருக்கிறது. ஒன்று, நீங்கள் உங்களுடன் நம்பிக்கைக்கு உகந்த முன்னாள் அரசியல் தலைவர்களை, சீனியர்களை சேர்த்து கொள்ளுங்கள். இப்போது ஆக்டிவ் அரசியலில் எந்த கட்சியிலையும் இல்லாதவங்களை. இல்லை என்றால் மிகச்சிறந்த வழி ஒன்று இருக்கிறது. உங்கள் தந்தை எஸ்.ஏ. சந்திரசேகர் அவருடன் எனக்கு அவருடைய படங்களை என்னுடைய இளம் வயதில் நான் பார்த்திருப்பேன் ஒழிய வேறு எந்த தொடர்பும் எனக்கும் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஐயாவுக்கும் கிடையாது. ஆனால் உங்களை வளர்த்தெடுத்ததில், உங்களை வார்த்தெடுத்ததில், த மோல்டிங், இரண்டிலுமே அவருடைய பங்கு, பெரும் பங்கு இருக்கிறது. உங்களை எப்படி மோல்டு பண்ணி கொண்டு வரணும், உங்களை எப்படி சைஸ்அப் பண்ணணுன்ற அவருக்கு தெரியும். அரசியலும் அவர் அறிந்திருக்கிறார். அதுதான் ரொம்ப முக்கியம். ஒரு மகனாகவும் ஒரு அரசியல்வாதியாகவும் நீங்கள் அவரிடம் தஞ்சமடைந்தால் இன்னும் சற்று கவனத்துடன் நீங்கள் பாதுகாக்கப்படுவீர்கள். உங்கள் தந்தை தானே, நான் சொல்லி தெரிய வேண்டியதில்லை. அதனால் ஆபத்தான கூட்டணி கழுகுகளை அடையாளம் கண்டு கொள்ளுங்கள். உங்களுடைய அரசியல் பாதையை நேர்மையாக திட்டமிடுங்கள். மக்களும் தொண்டர்களும் உங்கள் பின்னால் இருக்கிறார்கள். ஆரோக்கியமாக எழுந்து